ஹாய் ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நந்தினியோட ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் 3 பேர் சாப்பிட போகிறதுனால 3 முட்டை எனக்கு வேணும். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எனக்கு, ஒரு முட்டை எங்கள் அம்மாவுக்கு, ஒரு முட்டை எங்கள் அப்பாவுக்கு. இப்போ வந்து 3 முட்டையை போட்டு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோம். அது வந்து நல்லா வந்து கொதிச்சிட்ட பிறகு அது வந்து உள்ள முட்டையாயிடும். அதுக்கப்புறம் வாங்க குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். இப்போ என்ன வேணும்னா வெங்காயம் வேணும், தக்காளி வேணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வேணும். கொத்தமல்லி எதுக்குன்னா லாஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சு தூக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா எண்ணெய் வேணும். அதுக்கப்புறம் இது கடுகு வேணும். எல்லாத்தையும் போட்டு பண்ணுறதுக்கு வேணும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வந்து கடாய் வச்சாச்சு. கடாய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிடணும். கொஞ்சம் கடாய் சூடிச்சா அது பக்கத்தில் பாருங்கள் முட்டை வந்து நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சிட்டோன்னே அதை எடுத்து அதில் போடணும். கடாய் நல்லா கொஞ்சம் சூடாகிட்ட பிறகு நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிங்கன்னா உடம்புக்கு நல்லது. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கடுகுலாம் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இதை போட்டு கொஞ்சம் வதக்கணும். அப்படியே கடுகு பொரியுது. நல்லா கொஞ்சம் வதக்கிட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா கடுகு வந்து கருகிடுச்சுன்னா அப்புறம் சமையலே ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். இது போட்டு பண்ண உடனே இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுட்டோம். அது போட்ட பிறகு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் வதக்கிடணும். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு போடணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து வேகும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இப்போவே இது போடணும். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா போட வேணாம். நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பிங்க் கலரில் வரணும். பிங்க் கலரில் வந்தால் தான் வெங்காயம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் ஸ்டவ்வை வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்பீட் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பசிக்குது, சீக்கிரமாக சாப்பிட்ணும். அதனால் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வெந்துட்டோடனே தக்காளி போடணும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன். நான் 4 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்ப போடாதீங்க, உடம்புக்கு கெடுதல். மிளகா பொடியும் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. போட்டோடனே நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. கலெக்டோடனே இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா காரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். நீங்கள் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வந்து மிளகா வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கே தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். வந்து கொதிக்கிற அளவு நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். ஏன்னா ஏதாச்சும் தூசி கீசி பற்றக்கூடாது. சுத்தமாக செய்யணும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. எது வந்தாலும் சுத்தமாக செய்யணுன்ட்டு. நம்ம இது வந்து போட்டு மூடியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொஞ்சம் ரொம்ப வைக்கக்கூடாது, ரொம்பவும் வைக்கக்கூடாது. கேஸ் தீந்துரும்ன்ட்டு எங்கள் அம்மா சொல்லி என்னை திட்டும். அதனால் கொஞ்சமாக நம்ம வச்சுக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கணும். முட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நல்லா அப்படியே இருக்குது. இது நம்ம கொதிச்சிட்டோன்னே நம்ம வந்து இறக்கலாம். இருங்க. முட்டை வந்து நல்லா கொதிச்சிருச்சு. முட்டை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உள்ள. அதனால நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இப்பயே கை விட்டோம்னா கை வெந்து போயிடும். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் ஆறிட்ட பிறகு நம்ம வந்து முட்டையை உரிக்கலாம். இப்போ வந்து முட்டை வந்து ஆறி போயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து உரிக்கலாம். இப்போ வந்து 3 முட்டையும் உரிச்சாச்சு. 2 முட்டை வந்து அழகாக வந்துச்சு. ஒரு முட்டை மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கேவலமாக வந்திருக்கு. அது உரிக்க முடியல. 2 வந்து சூப்பராக வந்திருக்கு. நான் நல்லா இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை பண்ணியிருக்கோம்ல நம்ம முட்டையை அதை ஒன்று ஒன்றா எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா இப்படி பண்ணிடுங்க. உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் இருந்தால் இல்லைன்னா போட்டுக்கோங்க. இருந்தால் விட்டுருங்க. ரொம்ப உப்பு போடாதீங்க. ஏன்னா இப்போ என்னென்னமோ நோய் வருதுன்றாங்க. உப்பு போடாமல் சாப்பிட்டா உப்பு கொஞ்சோண்டு இருந்தால் போதும். உப்பு போட வேணாம் சொல்ல, கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. எங்கள் அம்மா வந்து உப்புலாம் நிறையா சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக நான் மட்டும் உப்பு போட்டுப்பேன். நல்லா இதுவாகிடுச்சு. இதுதான் முட்டை குழம்பு. சில பேர் முட்டையை உடச்சி வந்து முட்டை குழம்பு வைப்பாங்க. ஆனால் வந்து அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். எனக்கு அந்த மாதிரி வச்சா பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி வச்சா தான் பிடிக்கும். முட்டை குழம்பு ரெடி. 3 முட்டை இருக்குது. ஒரு முட்டை எங்கள் அம்மாவுக்கு, ஒரு முட்டை எனக்கு, ஒரு முட்டை எங்கள் அப்பாவுக்கு. நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக இப்படி தூவிட்டோம்னா நம்ம ரெசிபி ரெடி. அவ்வளவுதான், நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.